10 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா விசுவாசத்துல இதை பார்த்தாங்க. 1000 விசுவாசி கூட இல்லாத ஒரு சபையை வச்சுக்கிட்டு அப்பா சொன்ன வார்த்தை, 12 பேரோட ஆரம்பிச்சேன், 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். 12,000 பேருக்கு சர்ச்சு கட்டணும்னாங்க. ஏங்க, இந்த கட்டடத்தினுடைய செலவுல 1% கூட அந்த நேரத்துல ஒரு வருஷ வருமானமா சபைக்கு கிடையாது. 1% வந்து நம்ம சர்ச்சினுடைய ஒரு வருஷ வருமானம் கிடையாது. ஆனா அவங்க நம்புனாங்க, ஆரம்பிங்க, வருவாங்க, கர்த்தர் கொண்டு வருவாங்க. இப்ப சொல்றாங்க ஜனங்க, பிளான் பண்ணி பெருசா கட்டிடலாம் பாஸ். இது அவங்க சொல்றதுக்கு 7 வருஷம் ஆச்சு. இவங்க சொல்றபடி நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தா வாய்த்திருக்கவே வாய்த்திருக்கு. ஆனா நம்பினது ஒரே ஒருவர், கர்த்தரை மாத்திரம். நீங்க நிக்கிறதே ஒரு விசுவாசத்தின் மேலதான் நிக்கிறீங்க. நீங்க நிக்கிற தர இருக்கு பாருங்க, அந்த விசுவாசத்துல எழும்புன தர. எரியிற லைட் வந்து விசுவாசத்துல வந்த லைட்டுங்க. இது கேட்கிற சவுண்ட் வந்து விசுவாசத்துல வந்தது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை பார்த்தனால சொல்ல முடியும், எல்லாம் கர்த்தரை நம்பி 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 நம்பியே செய்தது. நீங்க ஒரு விசுவாச சுழல்லே இருக்கிறீங்க. நீங்க அவிசுவாசம் இனி பேசவே கூடாது. அன்பிலீஃப் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது, கர்த்தர் விசுவாசித்தோம், கர்த்தர் வாய்க்க பண்ணி, நானும் விசுவாசிப்பேன், கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க விரும்புறீங்களா? என்னுடைய தகப்பனார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. ஆண்டவர் கிருபையினால இந்த கடந்த 6 வருஷம் பல ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது, எதிர்ப்பு அதிகமா இருந்தது, எவ்வளவு நெகட்டிவ் வேர்ட்ஸ், பரிகாசம், அதை நாங்க கண்டுகொள்ளவே இல்லை. அந்த வார்த்தைகளை விட தேவன் பெரியவர். இன்னைக்கு பேசிட்டு இருக்கவே பேசிக்கிட்டே தான் இருக்கான், நாம வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். இன்னும் பேசுவாங்க, அவங்க வேலை, அந்த வேலையை செய்யட்டும், நாம இன்னும் விசுவாசிப்போம். நான் விசுவாசிக்கிறேன், தேசத்தையே சுதந்திரிக்கணும்.